டேய் கிளம்பிட்டியா? என்னது கூப்பிட்டியலா? கிளம்பு. நீங்கள் கிளம்பியாச்சா? அதுக்கு முன்ன வெள்ளையும் சொல்லையுமா இப்போமே கிளம்பியாச்சா? இருந்தால் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது. பாத்திரம் பூசணும், எனக்கு குளிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. சரி சீக்கிரம் கிளம்பு. அதில் அந்த வேலைகளெல்லாம் புறவு பண்ணு. மண்டபத்தில் தான் முகூர்த்தம் மண்டபத்தில் முகூர்த்தம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. வீடு ரொம்ப தூரம், நம்ம வீட்டுக்கு போக முடியாதுடி. சீக்கிரம் அதான் சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லுது. சரி சரி போ 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 போ. அந்த வேலையெல்லாம் புறம் பார்க்கலாம். போ ஓடிப்போ. சரி. ஓ அப்படியா? அப்போ நான் சீக்கிரம் கிளம்பிடுறேன். டேய் நல்ல பட்டா கட்டுடி. பெரிய இடம், நல்ல பட்டா உடுக்கணும். நல்ல பட்டு உடுக்கலாம். ஓ பெரிய இடமோ? எவ்வளோ மொய் பணம் கொடுக்குறிய? மொய் பணமா 1000 கொடுக்கணும். முடி 1000 ரூபாயா? பெரிய இடம் முடி. நம்ம போகிற வழியில் கவருக்குள்ளே போட்டு பேர் எழுதி கொண்டு கொடுத்துடலாம். சீக்கிரம் படவு. அப்படியா? இல்லை 1000 ரூபா. நம்ம 2 பேரும் தானே போடுறோம். அதுக்கு 1000 ரூபா மொய் பணம் கொடுக்கணுமா? 1000 500 ரூபா கொடுக்கலாம் இல்லையா? பெரிய இடம் நீ சொல்லுறிய. 500 ரூபா கொடுத்துக்கிட்டு ஒரு கவருக்குள்ளே வச்சு பேர் எழுதாமல் கொண்டு கொடுத்துட்டு வரலாம். இல்லடி. அப்படியா? சரி என்னதுன்னு செய்யுங்க. நான் அப்போ நான் பாத்திரத்தை புறவு புசியும் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன். நான் நீங்கள் இருந்துடுங்க, நான் ஓடி வாரேன். சீக்கிரம் கிளம்பு. நேரம் ஆகும் எல்லாத்துக்கும். இது வேற யாரு கால் அடிச்சுட்டு இருக்குது? ஏய் ஓ கலாவா? ஏண்டி அவசரமா இருக்கா? இல்லடி அவசரப்படுது என்னன்னா, அவங்க ஒரு கல்யாண வீட்டு கிளம்பி நிற்காங்க. என்னையும் வான்னு சொல்லியாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம். கல்யாண வீடா? எந்த ஊர்? ஆமாம் எந்த ஊருங்கயோ சொன்னாங்க, எனக்கு மறந்துட்டேன். ஆனால் அவங்க பேர் சண்முக பெருமாள்னு என்னதோ சொன்னாங்க. சண்முக பெருமாள்? அடே எனக்கு தெரியுமேடே. அது தெரியுமா? ஆமாம் பெரிய இடம்னு சொன்னாங்க இவங்க. ஆமாம் மூத்த மகளுக்கு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்படியா? மூத்த பிள்ளை கல்யாணத்துக்கு போயிருந்தியா நீ? ஆமாம் போய் அங்கே தயிர் சாதமும் புளி சாதமும் தந்தாங்கடி. மழை காலத்துலேயே அப்படி தந்தாங்க. இனிமே இப்போ வெயில் காலத்துலேயே அதுதான் தருவாங்கடி. அதனாலே பார்த்து பண்ணு. சரி சரி அவங்க இப்போ கிளம்பி நிற்கிறாங்க, திட்டுவாங்க. நான் அப்புறமா பேசிக்கலாம் நம்ம. சரி வைக்கட்டுமா? சரி சரி போயிட்டு வா போயிட்டு வா. சரி நினச்சிக்காடி. இப்போதான் போனோம் பேசுவா. என்ன இப்போ என்ன பண்ண? ஆமாம் நல்ல கஞ்ச பிசுனாரியா மூத்த பிள்ளைக்கு அந்த மழை நேரமே தயிர் சாதமும் புளி சாதமும் வச்சாவலாம். அந்த பெரிய பணக்கார வீட்டில் தயிர் சாதமும் புளி சாதமும் வைப்பாவ. மழை நேரமே அப்படி வச்சாங்களா? என்ன பண்ணுது இவங்க? வேற 1000 ரூபா கொடுக்கணும்னு போய் பணத்தை வேற வச்சிருக்காங்க ரெடியா. இப்போ என்னமோ டோலாக்கு போடணும், பட்டு கட்டணும். எப்போ கால் டாக்ஸிக்கு வேற கொஞ்சம் ரூபா ஆகும். எல்லாமே சேர்த்து நிறைய ரூபா ஆகிருமே. போகிறதுக்கு கால் டாக்ஸி, வாரதுக்கு கால் டாக்ஸி. பிள்ளைகளையெல்லாம் கூட்டிகிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. என்ன செய்யுதுன்னு தெரியலையே. இதில் வேற சமாளிக்கணும், வேறு பார்த்துடும். ஏய் கிளம்பிட்டியா? வாரேன் எனக்கு எல்லாம் செய்யணும். இல்லை இருங்க. வேற கிளம்பியாச்சான்னு சொல்லிட்டு இருப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ இனிமே கல்யாண வீட்டுக்கு போய் இவ்வளோ ரூபா செலவுக்கு தயிர் சாதமும் புளி சாதமும் போய் தின்னுட்டு வர்றதுக்கா? நம்ம கொஞ்சம் ஐயா இருக்கட்டு. கிளம்பவும் மாட்டா. வேற வார தூங்கிட்டு அவ்வளோ. தூங்கிட்டாங்க. தூங்கட்டு 1000 ரூபா எடுத்து வச்சுருக்காங்களா? 1000 ரூபா. நான் இதில் யாரோ பட்டை கட்டிக்கிட்டு இதில் 2 பேருக்கு 1000 ரூபா. அவ்வளோ 7 மணிக்கு அப்படின்னா உனக்கு அப்பா நான் எந்த
எத்தனை நேரமாக எழுப்பிட்டு இருக்கேன் உங்களை. உறங்கிட்டேனா? எழுப்பினியா நீ? நான் புறப்பட்டு லோடாக்கு மாற்றி இது மாற்றி காப்பை போட்டு நெக்லஸை போட்டு பட்டு உடுத்தி இந்த வக்கையில் இதெல்லாம் செய்துட்டு வந்து எழுப்புன்னு எழுப்பு. நீங்கள் எழும்பவே இல்லை. நான் என்ன செய்யறதுக்கு? சே தெரியலையே எனக்கு. அப்படி உறங்கினா பின்ன உறங்கிட்டு இருந்தா ஒரு மனுஷன் ஒருக்கா எழுப்புனா எழும்பாண்டாமா? கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு படுத்துருந்திய, இப்படியா உறங்குவ? எத்தனை தடவை எழுப்பிட்டேன். நீங்கள் வேற நேரம் ஆயிட்டு நேரம் சொன்னீங்க. எழுப்பிட்டே இருந்தேன், எழும்பவே இல்லை. நான் என்ன செய்யறதுக்கு? அச்சோ நேரமா நான் இவ்வளோ நேரம் வேப்பிய முழிப்பேன்னு இதில் உட்காந்தே இருந்தேன். நீங்கள் முழிச்சையில் உடனே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு எப்படியும் இருக்கட்டுன்னு சொல்லிட்டு வந்து இருந்தேன். இப்போ முழிக்கிறீங்க நீங்கள். தண்ணி விட்டு எழுப்பியிருக்கலாமே. என்ன தண்ணி விட்டு எழுப்ப முடியுமா? நீங்கள் வேற இவ்வளவு புது மாப்பிள்ளை மாதிரி புறப்பட்டு இருக்குதிய, தண்ணி விட்டு எழுப்ப முடியுமா? நானே கொஞ்சம் சோறு நல்ல பெரிய இடம் நீ சொன்னிய, கொஞ்சம் சோறு தின்னுட்டு வரலாம் விதமானு நினச்சேன். அதான் போச்சு. நானும் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஓவர் ஆக்ட் பண்ணுமோ? கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். சரி ஃபீல் பண்ணாதுங்க. என்னமே வேண்டாம், விடுங்க. என்னமோ இன்னொரு கல்யாண வீட்டுக்கு போகலாம் நம்ம. சரியா? ஃபீல் பண்ணாதுங்க. சரி. இன்னும் இப்போ வீட்டுக்கு போயிருப்பாங்க, அவ்வளோ தூரத்துக்கு போக முடியாதே. அவனுக்கு 1000 ரூபா அந்த கல்யாணக்காரனுக்கு கொடுத்து வைக்கல, நம்ம 1000 ரூபா. சரி இருக்கட்டு. அப்படியா? சரி விடுங்க, கவலைப்படாதுங்க. மாற்றிட்டு இருங்க. சரி ஒன்றும் இல்லை. சரி இந்த ரூபாயை தாருங்க. ரூபாயா? அப்பா இருக்கட்டு. சரி நான் வச்சுடு. அப்பா